அல்லேலூயா. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்ப நீங்க கலக்கமில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இதே வசனம் இன்னொரு வேதாகமத்துல, இதோ நான் வாசலில் நின்று தட்டுகிறேன், நீங்கள் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன், நாம் நண்பர்களாக ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவோம் என்று. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லேன், நான் உங்களை சிநேகிதர்கள் என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பமா அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிடுவதற்கும் நண்பர்களோட உட்காந்து ஒன்னோட உட்காந்து சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? ஆமா. அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டா கூட ஒரு ரியாக்ஷன் பண்ணுது. ஆனா அதே இது நண்பர்களோட உட்காந்து சாப்பிடும் பொழுது ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க, நல்லா பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. நேரம் போதே என்ன தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர்கள் என்றேன். நம்ம நண்பர்களை போல ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். அதுக்கு ஏன் அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புறாருன்னா, நாம் அவருடைய நண்பர்களாய் மாறணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா எதிர்பார்க்கிற. ஆபிரகாம் குறித்து அது சொன்னது, அவனின் சிநேகிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கோ, சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல கர்த்தர் மோசேயோட என்ன பண்ணான்னா முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனுக்கு நம்ம இருதயத்தை நம்ம சிங்காசனமாக்கணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை சிங்காரமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சிங்காரமாகணும்னு சொன்னா சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனுக்கு நம்ம இருதயத்தை நம்ம சிங்காசனமாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் என்னைக்கு சிங்காசனம் ஆகும்னா, என்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமோ அன்னைக்கு நம்ம இதயம் எப்படி மாறும்னா அவர் வாசம் பண்ணுகிற சிங்காசனமா மாறும். ஆமென், அல்லேலூயா. சிங்காசனமா மாறிட்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் அவர் சங்காரம் பண்ண அவர் எழுந்து நிற்பார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இது ஊழியக்காரன் சுதந்திரம். எந்த ஊழியக்காரன் சுதந்திரம் அப்படின்னா, எந்த ஊழியக்காரன் எந்த பிள்ளை தன்னுடைய இதயத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறாங்களோ அவர்களோட சுதந்திரம் எதுன்னா, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும். அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயம் தேவன் அமர்கிற சிங்காசனம் சிலர் என்ன பண்ணுகிறாருன்னா
அது எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் விடுவிக்கிறதுக்கு ஒரு கோல் போதும். முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் விடுவிச்சு அவங்க வாழ்க்கை சிங்காரமா மாத்துறதுக்கு ஒரு கோல் போதும், ஒரு மோசே போதும். அல்லேலூயா. கோலியாத்தை மடங்கிடிச்சு முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் சிங்காரமாக்குறதுக்கு ஒரு கல்லு போதும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை சிங்காரமாக்குறதுக்கு ஒரு சொல்லு போதும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்குள்ள 1000 கல்லு கோலு, ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கும் அது கல்லை கொண்டு எதையும் பண்ணும்போது கிடையாது. இன்னைக்கு கோலை கொண்டு எதையும் பண்ணும்போது அவருடைய சொல்லு. அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளையை எழுப்புவதற்கு எப்பத்தாங்கிற ஒரு சொல்லு போதும். சாரி, தள்ளித்தாரும். தமிழ்ல சிறு பெண்ணே எழுதுன்னு சொல்லி கொஞ்சம் என்னன்னா விரிவா இருக்கு. ஆனா அரமைய மொழியில ஒரே வார்த்தை தள்ளித்தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கைய சிங்காரமாக்குறதுக்கு ஒரு சொல்லு போதும். ஆமென். அல்லேலூயா. யாருமே செய்ய முடியாத காரியத்தை ஒரே சொல்லுல என்ன பண்ணுவாங்க, செஞ்சு முடிச்சிருது. அல்லேலூயா. அறிந்ததுனால தான் தாவீது சொன்னது, கர்த்தர் எனக்காக யாவையும் ஒரே சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீத ஒரே நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, தாவீத காத்திருக்க வச்சிருக்கணும். 30 வருஷத்துக்கு காத்திருக்க வச்சிருக்கலாம். ஆனா அந்த நேரம் வந்த உடனே ஒரே நேரத்துல ஒரே தூக்கில தாவீத தூக்கி எங்க கொண்டு போனான்னா, ராஜாவா சிங்காசனத்துல என்ன பண்ணான்னா கொண்டு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வர சூழ்நிலை சத்துரு அங்க தாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அவருக்கு ஒரே ஒரு தூக்கு போதும். தூக்கி எங்க வச்சிருவான்னா உயரத்துல வச்சிருவார். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துருவினோட, குழம்பலுக்கு பதிலாக ஆனந்தம், துயரத்துக்கு பதிலாக உயரம். அல்லேலூயா. இது எல்லாமே ஒரே சொல்லு. அல்லேலூயா. அவர் நாள் பார்த்து செய்தவர் கிடையாது. எது நல்ல நேரம் பார்த்து பண்ண. நீங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கல்யாணம் என்ன பார்ப்பாங்க, நல்ல நேரம் பார்ப்பாங்க. வீட்டுல ஒரு விசேஷம் என்ன பார்ப்பாங்க. ஆனா அவருக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எப்போ ஒரு மனுஷனை தூக்குவதுன்னு சொல்லி அவருக்கு நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதே நேரம் ரொம்ப மேட்டிமையா இருந்தா எப்போ கீழே தள்ளி விடுறதுன்னு சொல்லி லூசுகள் கூட தெரியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்துவரும் ஒரு மனுஷனை தாழ்த்துவரும் அவருடைய கருத்துல. ஆமென். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு இடம் கொடுத்தா போதும். அவர் வந்துட்டான்னா எல்லாமே வந்துடும். அவர் போயிட்டாருன்னா இருக்கிறது என்னதுன்னா. இன்னைக்கு நம்ம அவருக்கு இடம் கொடுக்கிறோமா, அதான் மேட்ரு. நம்ம அவருக்கு இடம் கொடுக்கிறோமா. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டு அவருக்கு இடம் கொடுக்கலன்னா இருக்கிறதும் போச்சுங்கிற மாதிரி என்ன. அவருக்கு முதல் இடம் கொடுத்துட்டு சொன்னா இல்லாததும் நமக்கு தேவையானது என்ன சொல்ல அவருக்கு நல்லாவே. அதனால சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள், பின்பு இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாமே வேணும் அப்படின்னா முதல்ல ராஜ்யம் உள்ள வரணும். ராஜ்யம் உள்ள இருந்தா எல்லாமே வந்து. ஆமென். ராஜாவோட கஜனாவை திறந்தா எல்லாமே. ஒரு ராஜா அப்படின்னா இந்த ராஜாவை எதை வச்சு மதிப்பிடுவாங்க? முதல்ல ஜனங்கள். ராஜா வேணும். ஒரு எதிரி யுத்தத்துக்கு போதான் அப்படின்னா முதல்ல அவன் கண் எது மேல இருக்கும்னா கஜனா மேலதான் கண்ணு இருக்கும். நம்ம அவர் கூட இருந்தோம் சொன்னா, நம்ம அவருக்கு முதல் இடம் கொடுத்ததுன்னா எல்லாமே என்ன நமக்கு சாதகமே மாறுது. நம்ம சேர்ந்து ஒரே ஒரு வேலை அவருக்கு, நான் உன்னிடத்தில் வந்தோன்னு என்ன பண்ணுவேன், இதை மட்டும் சொல்லக்கூடாது. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துல உன்னிடத்தில் வந்தோன்னு
ஆசீர்வதிப்பேன். நான் உன்னிடத்தில் வந்த உடனே நீங்க டக்குன்னு முடிச்சிட்டீங்க. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். முக்கியமான வார்த்தை, நான் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல நான் வந்து என்ன பண்ண ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எந்த இடத்துல அவருடைய நாமம் உயருதோ அந்த இடத்துல அது இறங்கி வராது. எந்த இடத்துல அது இறங்கி வராது அந்த இடத்துல அவர் நம்ம என்ன பண்றாருன்னா அவர் ஆசீர்வதிக்க அவர் இழந்து வருகிறார். அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா வர வேண்டியவர் உள்ள வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டு அவரை மட்டும் என்ன பண்ண கூடாது, அவரை மட்டும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அவரை மட்டும் உள்ள வச்சுட்டு எதனால வேண்டாம் சொல்லி பாருங்க. எல்லாமே என்னன்னா அதே இந்த உலகம் வேண்டான்றதே, நீங்க போதான்றதே. அல்லேலூயா. அதான் அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே, நீங்க போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய புயம் நம்ம கூட இருந்தா பயம் வராது. தேவனுடைய புயம் நம்ம கூட இருந்தா பயம் வருது. ஏன் பயம் வருது அப்படின்னா புயம் இல்லை, அதனால பயம் வருது. புரியுதா? தேவன் கூட இருக்கும்போது தாவீதுக்கு என்ன இல்லைன்னா பயமே இல்லை. ஆனா இன்னைக்கு பாவம் செஞ்சு தேவன் விட்டு தூரம் போனது அன்னைக்கு தாவீதுல என்னன்னா பயம் வந்துட்டு. இன்னைக்கு நிறைய பேர் பயந்து பயந்து வாழுற காரணமே உள்ளக்க யார் இல்லைன்னா ஓங்கிய அப்படி புயத்தை கொண்டு என்ன பண்ணார், வானத்தையும் பூமியும் பாட்டு கூடவா தெரியாது, ஓங்கிய உம்பயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர், நீட்டப்பட்ட உண்கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். அல்லேலூயா. அப்ப அந்த புயம் நம்ம கூட இருந்தா நம்ம எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியமே என்னன்னா இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. புயம் கூட இருந்தா கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. புயம் கூட இருந்தா கலங்கரை விளக்கா மாறும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் எப்படி மாறணும்னா கலங்கரை விளக்காய். கலங்கரை விளக்குனா என்னது? கலங்கரை விளக்கா எப்ப மாற முடியும், எப்ப கலங்காம இருக்க முடியும்னா புரியும் கலம் கூட இருக்கும்போது. அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்ரா மேல யாருடைய கதை இருந்துச்சுன்னா கர்த்தருடைய கதை இருந்துச்சு. நெகேமியா மேல யாருடைய கதை இருந்துச்சுன்னா கர்த்தருடைய கதை இருந்துச்சு. அதனால எஸ்ராவும் நெகேமியாவும் இன்ன வரைக்கும் பேசப்படுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கூட தேவனுடைய கதை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை சரித்திரமா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கரம் நம்மளோட கரத்தை விட்டு நம்ம விலகிறோமோ, கரை நம்மளோட விலகாது. கரை நம்மளோட விலகாது. நம்ம என்னைக்கு விலகிறோமோ அன்னைக்கு சரித்திரமா மாற வேண்டிய நம்ம வாழ்க்கை தரித்திரமா மாறுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா நாம விலகாம இருக்கிற வரைக்கும். நம்ம 8 அடி தூரம் தள்ளி நின்றுட்டு நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களான்றதை சொன்னா அவரு கண்டுக்கிடவே மாட்டார். நம்ம 8 அடி தூரம் தள்ளி நின்றுட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களான்றதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் இருந்தாரு, ஆண்டவர் கூட யாரும் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் அதனால தான் பேசுறதுக்குள்ள யார்கிட்டயே பேசணும்னா மோசக்கிட்டே பேசணும். ஒரே தடவை இஸ்ரேல் ஜனங்கிட்ட பேசினது அதையும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்கிற மோசே நீங்க மட்டும் பேசுங்க, ஆண்டவர் என்ன பண்ணா. ஏன்னா ஒருத்தரும் ஆண்டவர் கூட இல்லை, ஒருத்தரும் ஆண்டவர் கூட இருக்க வேண்டிய ஆர்வமே என்ன பண்ணிட்டு பண்ணுங்க. விசேஷங்க பண்ண தொல்லை இல்லை, சரி போனப்பா ஒன்னாங்கப்பா எல்லாத்தையும் குடிங்க என்ன பண்ணிட்டோம்னா கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சு கொடுத்துட்டு. ஏன்னா என்ன இல்லை, மோசே ஆண்டவர் கூட இருந்தாரு, மோசே ஆண்டோட மகமுகமா பேசினது. கர்த்தர் மோசையோட கூட இருந்தார், மோசையும் கர்த்தரோட கூட இருந்தாரு. ஆனா இஸ்ரேல் ஜனங்க யாரோட இல்லைன்னா அதனால ஒருத்தரும் போல, இஸ்ரேல் ஜனங்க நிமித்தமா யாரும் போல. மோசே எல்லாத்தையும்
மனுஷன் தனியா கிளம்பினா கூட தனியா வச்சு என்ன பண்ணிட்டு போயிரு. அவங்க சந்தேகம் போச்சு. கதை இல்லைன்னா நமக்கு இருக்கிற தலைமை குறைஞ்சு போயிரு. மோசைக்கு நிறைய தலைமை இருந்துச்சு, ஆனா மோசை எங்க போல. கதை இல்லைன்னு சொன்னா நம்ம தரம் யாருக்குமே என்னன்னா தெரியாது, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் தெரியாது. அதே கதை இருந்தா நம்மளை பத்தி அடுத்தவங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தலை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலரோட தலை என்னங்கிறது யூதர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் யூதர்கள் அப்போஸ்தலர்களை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா பயந்தாங்க. இவங்க முழு இயேசுமே என்ன பண்ணுவாங்க, மாத்திரவங்க என்ன பண்ணாங்கன்னா பயந்தாங்க. ஏன்னா காலம் அப்போஸ்தலர்கள் கூட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட என்ன இருக்கு, நம்ம கூட என்ன இருக்குன்னு நமக்கே தெரியல. இன்னும் நம்ம கூட கதை இருக்குதா? ஆண்டோட கதை இல்லை. ஆண்டோட கதை இருந்தா வாழ்க்கை சிங்காரமாகும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை சிங்காரமாக்கணும்னு சொல்லி அது என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம என் வாழ்க்கை எப்படி இருந்தா எனக்கு என்ன, என் வாழ்க்கை எப்படி இருந்தா எனக்கு என்ன. இன்னைக்கு கிடைக்கிறதே படாத பாரு, நாளைக்கு கிடைக்க போறமா என்கிறது, இன்னைக்கு வருமானம் வருதே படாத பாரு, இன்னைக்கு குடும்பத்தை நடத்துறதே கஷ்டம். ஆனா அவர் சொல்றது களத்துல இருந்தா வாழ்க்கை சிங்காரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கலக்கம், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்குறாங்க. ஆனா ஒருத்தங்க கூட கதை இருந்துச்சு, எதை குறிச்சும் பயப்படவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை கோலியாத்து வந்தா என்ன, கதை இருந்தா ஒரு கல்லு கோலியாத்து என்ன பண்ணா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்து சொல்றது நீ கல்லையும் தடியையும் எடுத்துட்டு வர்றதுக்கு நான் என்ன நாயா? அப்போ தாவீது கோலியாத்தை எப்படியே பார்த்துட்டான்னா வந்து பார்க்கிறாரு. அவர் வந்ததே சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா. வந்து பார்க்கிறாரு ஒண்ணு கொலைச்சுக்கிட்டு நிக்குது. கொலைக்கிற சத்தம் தாவீது நிக்கிற இடம் வரைக்கும் என்னன்னா அவர் பாளையத்துக்கு வெளியே தான் நிக்கிறாரு. பாளையத்துக்கு வெளியே வரைக்கும் ஒரே ஒரு நாய் கொலைக்கிற சத்தம் என்னன்னா கேட்குது. பார்த்தாரு இந்த நாய் அடிக்கிறது கல்லே போகுது. அதனாலதான் 5 கல் எங்க கல் மிஸ்ஸாம 5 கல் எடுத்து வச்சாரு. ஆனா ஆண்டவர் பண்ணது ஒரே கல்லுல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க தேவனோட இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சிங்காரமாகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைங்கிறது ஒரே ஒரு கல். உங்களுக்கு எதாவது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா. உங்க வார்த்தை உள்ள இருக்கும். வார்த்தை இல்லாம தேவன் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஏன்னா தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான். அல்லேலூயா. தேவன் உள்ளக இருந்தாங்கன்னா வார்த்தை உள்ளக எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே இல்லைன்னா அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள வார்த்தை இருக்குதா? அல்லேலூயா. நமக்குள்ள வார்த்தை இருந்தா ஈஸியா என்னன்னா நம்முடைய வாழ்க்கை சிங்காரமாகும். நம்முடைய வாழ்க்கை அல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கை சிங்காரமாச்சு ஒரே ராத்திரியில. ஒரே ராத்திரியில யோசேப்போட வாழ்க்கை எப்படி மாச்சுன்னா சிங்காரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையை சிங்காரமாக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தல் 3:19. இப்ப மேல நான் சிநேகிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அதனால நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணு, மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் சிக்ஷியாத புத்திதான் உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் சிக்ஷிக்கிறது நம்மளை எதுக்காண்டி சிக்ஷிக்கிறது? அவரோட கூட என்ன பண்ணணும்?
அது உண்மை. அவர் சிரிச்சுக்கிறதே வேற. ஹல்லேலூயா. நம்ம சிரிச்சுக்கிற மாதிரி அவர் சிரிச்சுக்க மாட்டார். நம்ம சிரிச்சுக்கிற மாதிரி அவரு நம்ம எடுத்தோடனே கிளம்பு, எடுத்தோடனே ஏதாச்சும் கோபம் வந்துன்னா எதையாச்சும் எடுத்து என்ன பண்ணணும், சாப்பிட்டு. ஆனா அவர் அப்படி இல்லையே. ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல வந்து என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அவர் எடுத்தோடனே பரமலாம் எடுக்க மாட்டார். எடுத்தோடனே பரமலாம் எடுக்க மாட்டார். அவருடைய சிச்சையே ரொம்ப லேசா ஆரம்பிப்பாரு. போக போக கொஞ்சம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைப் பண்ணு. நம்ம லேசா ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், சரியாயிடணும். சரியாகவும் விட்டோம்னா அதுக்கப்புறம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கை சிங்காரமாக்கணும்னு நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அழகா மாறணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஏன் அழகாவே இல்லை, நம்ம வாழ்க்கை ஏன் சிங்காரமே ஆகல? ஏன்னா அவருக்கு என்ன இல்லைன்னா வாழ்க்கையில இடம் இல்லை. நமக்குள்ள அவருக்கு இடம் இருக்கணும். அவருக்கு இடம் கொடுத்தது எல்லாத்தையும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவன் இதை விரும்புறதான்னு சொல்லி யோசிச்சு பாட்டு ஒவ்வொரு காலத்தையும் செய்யணும். நம்ம எடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்போம், ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன், எப்படி செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டு வாழ்க்கையை சீர்படுத்தினா ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா தாவீதை போல, ஒரு யோசேப்பு போல. யோசேப்பு செஞ்சுட்டு கேட்கல. யோசேப்பு செஞ்சுட்டு கேட்டு செஞ்சாரு. யோசேப்பு என்ன பண்ணு கேட்டு செஞ்சாரு. அப்பாவோட பேச்சு கேட்டு அப்பா போக சொன்னாரு, போனாரு. ஆனா போன ஒண்ணுதான் இன்னைக்கு. ஆனா அதே காரியம்தான் யோசேப்போட ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்பா சொல்லி போகல இருந்துன்னா அது எகிப்துக்கும் போயிருக்க மாட்டாரு. அவரு எகிப்துல அதிபதியாவும் இருக்க மாட்டாரு. குடும்பமே பஞ்சத்துல தான் இருந்திருக்கும். அப்போ ஒரு சில காரியத்தை தேவன் நமக்கு ஏன் அனுமதிக்கிறான்னா நம்முடைய வாழ்க்கையை சிங்காரமாக்கவே அனுமதிக்கிறது. சூறாவளி மாதிரி இருக்கணும். ஆமா, யோனா மூலமா நினைவே ஜனங்களை ரட்சிக்கப்படணும்னா ஒரு சூறாவளி அனுப்பத்தான் ஆகணும். அது வழி கிடையாது. யோனா மூலமா நினைவே ஜனங்களை ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ஒரு சூறாவளிய, ஒரு புயல் காத்த அனுப்பி கூட ஒரு மீனை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா மனுஷன் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் மனுஷன் அதனாலேயே தேவன் என்ன பண்ணா எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியே நீ போறா போ. எவ்வளவு தூரம் போனாலும் ஆழத்துல என்ன இருக்கு, நம்ம அவருடைய வார்த்தை கீழ்படியாம எவ்வளவு தூரம் போனாலும் போக விட்டுருவாரு. நம்ம உயரத்துல வந்து நினைப்போமாங்க, அப்போ டக்குனு கீழே தள்ளுவார். நம்ம அவருடைய சத்தத்தை கேட்காம அவருடைய சித்தத்துக்கு மாற நம்ம போகும்போது போக என்ன மாதிரி விட்டுருவாரு. முதல்ல பார்ப்பாரு, இல்லை போகாத தப்புன்னு சொல்லி பார்ப்பாரு. நம்ம அதையும் தாண்டி நம்ம வேகமா போகும்போது என்ன ஆயிருதுன்னா உயரத்துல கொண்டு போய் தொப்புன்னு கீழே போடுற மாதிரி. ஆமா, இந்த கழுகு கொஞ்சம் போயிட்டு உயரத்துக்கு போகும். உயரத்துல போயிட்டு அது என்ன பண்ணா கீழே போட கடைசியில வந்து தூக்கிடும். ஆனா இவர் அப்படி கிடையாது. கீழே விழுந்து விழுந்து அதுக்கப்புறம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி படாத பாடுபட்டு வந்திருக்கப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சொன்னோம்ல கேட்டிய. அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்ய விட்டுணும். விடாட்டி என்னதான் உண்டு. ஆமா, மோசே ஆண்டவர் அழைக்கும் முதல்ல சொல்றது, ஆண்டவரே இது அனுப்பு சித்தமா இருக்கிற வேற யாரையாச்சும் என்ன பண்ணும். அடுத்த வருஷம் கர்த்தர் அவங்களும் என்ன பண்ணார், கோபமானார். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு மாறா செஞ்சா தேவனுக்கு என்ன வரும். ஆமா, சித்தத்துக்கு மாறா செஞ்சுட்டு ஆண்டவன் ஆசீர்வதிக்கலாம் என்ன பண்ண முடியும், சொல்லக்கூடாது. சித்தத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதி கேட்டு அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே உங்க சித்தத்தை செஞ்சேனே,
இல்லையா? இல்ல முதல்ல சீசர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போதே என்னதான் சொல்லிக் கொடுக்குறேன்னா முதல் வார்த்தையே பரலோகத்துல உடைய சித்தம் செய்யக்கூடாது போல அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதத்துக்கே வருது. நன்றிகள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நம்ம மன்னிக்கிறது போல நம்ம இதை மட்டும் முடிச்சுக்கணும். நன்றிகள் அப்பத்தை அதுக்கு முன்னாடி அதை சொன்னாரு, ஏன் உங்களுடைய சித்தம் பரலோகத்துக்கு செய்யக்கூடாது போல பூலோகத்தையும் சித்தம் செஞ்சா ஆசீர்வாதத்துக்கு குறையே இருக்காது. சித்தம் செய்யறது வாரத்துக்கு குறையே இருக்குது. ஆசீர்வாதம் வாரம்னு எனக்கு தெரியுதா? ஆசீர்வாதம் நிறைய இருக்கு, அது மொத்தமா சேர்த்து சொன்னேன். அப்ப தேவன் நம்ம வாழ்க்கை சிங்காரம் மக்கள் ஒரு சொல்லு போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும். லாசருவே வெளியே வாங்குற ஒரு வார்த்தை போதும், லாசரு வெளியே வந்துருவான். ஆனா இன்னைக்கு நம்ம தான் எத்தனை வார்த்தை சொன்னா நான் மட்டும் நம்ப மாட்டேன். எத்தனை வார்த்தை சொன்னாலும் அவருக்கு ஒரு சொல்லு போதும். ஒரே வார்த்தையில பூமியை படைச்ச எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை மட்டும் என்ன பண்ணான்னா மனுனால செஞ்சு எவ்வளவு டைம் எடுத்து பார்த்து பார்த்து படைச்சு பார்த்து பார்த்து நம்ம எந்த கலரா இருந்தா அழகா இருக்கும்ல அவருக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்ம கிரீமுக்கு மேல கிரீமை போட்டு அழகாக்கணும்னா அவர் பார்ப்பது நீ எல்லா கலரும் அழகா இருக்கு, ஆனா என் கலர்ல இருக்க மாட்டேன். கருப்பா படுத்தனா கருப்பா படுத்துட்டா ஸ்லோத்திரம் சொல்லி நிப்பாட்டுங்க. எப்படி தெரியும் சொல்லுவாரு, கருப்பா படுத்துக்காதா, கருப்பா படுத்துக்க ஸ்லோத்திரம் சொல்லி நிப்பாட்டுங்க. கிரீமுக்கு மேல கிரீமா போட்டு இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தேவனோட காலத்தை சொல்லும் போது சொல்லுத அப்படியே செய்யறது கிடையாது. அதை அப்படியே எக்ஸ்ட்ரா கட்டிங் போட்டு 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 கடைசியில பார்த்தா ஆண்டவர் சொன்னது வேற செஞ்சது வேற. அவர் பார்ப்பது நல்லாவே இல்லைங்க, நமக்கு நம்ம பார்த்துக்கே நல்லா இருக்கும் செஞ்சுட்டோம், நம்ம பார்த்துக்கு நல்லா இருக்கும். ஆனா அவர் பார்ப்பது நல்லாவே இல்லைங்க. இல்லை அவர் சொன்னதை சொன்னபடியே செஞ்சாதான் பரலோகம். பரலோகத்துல திறமை சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அவரை பார்த்து காலையில் எந்த செஞ்சு கர்த்தாவே கர்த்தாவே எத்தனையோட சொன்னாலும் அவருடைய சித்தத்தை செய்யாம வேற கதையை செஞ்சோம்னா பரலோகத்துக்கு இடம் கிடையாது. பரலோகத்துல இடம் கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் அங்க போய் என்ன பண்ண முடியாது. அவர் அப்பா அன்புள்ள தேவனா இருக்க மாட்டாரு. அவரு ரொம்ப கோபத்தோட தான் இருப்பாரு. அவர் நீதியும் இல்லை, நியாயாதிபதி. இங்க இருக்கும்போதே சரியாயி சித்தத்தை செஞ்சு என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு பேரணும். இங்க இருக்கும்போதே சரியில்லாம சித்தத்தை செய்யாம அங்க போய் நியாயாசனத்துக்கு முன்னாடி நின்று ஆனா அதை செஞ்சேன்னா ஆடுவது நான் சொன்னது செஞ்சேன்னு கேட்பாரு. அப்போ அதான் நம்ம வாழ்க்கை சிங்காரம் வாங்கினா அவருடைய வார்த்தையை கேட்டு அது மாதிரி நடக்கணும். அவருக்கு இடம் கொடுக்கணும், அவருக்கு இடம் கொடுக்கணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். இது ரெண்டையும் செஞ்சாதான் வாழ்க்கை நம்ம சிங்காரமாகும். எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிடுவார். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு செஞ்சதுனால ஈசாக்கோட வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை. ஆபிரகாமோட வாழ்க்கையில குறை இருந்துச்சா? ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆபிரகாம் எழுதி போனதா? எழுதுனது. யாக்கோபு எழுதி போனதா? ஈசாக்கு எழுதி போனதா? இருந்த வேலை கொஞ்சம் லேசா நிமிட்டு, கொஞ்சம் லேசா இனிப்புக்கு ஆசைப்பட்டு நிமிட்டு. அது ஒண்ணுதான். வேற எங்கேயாச்சும் எழுதி போனாங்க பைபிள் வசனாக்கா இல்ல. நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ முடியுதுன்னா அவருடைய சொல்லுக்கு அவருடைய வார்த்தைக்கு முக்கியதாக்கள் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய தனக்கு தத்தம் செய்கிறவன வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவனுக்குதான் வாக்கு தத்துவம். வாக்குத்தத்தை எப்ப நிறைவேறனா வாக்குத்தத்துக்கு மேல இருக்கிற கட்டளையை கடைபிடிச்சு அவருடைய சித்தை என்னன்னு அறிஞ்சு
அந்த சித்தம் செய்ய தன்னை தத்தம் செஞ்சு அதை செஞ்சு முடிச்சாதான் வாக்குத்தத்தம். ஆமா, வருஷம் தொடக்கத்துல எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வந்துட்டு வாக்குத்தத்தை காட்டுல வாக்குத்தத்தை மட்டும்தான் இருக்கும். வாக்குத்தத்தை காட்டுல வாக்குத்தத்தம் மட்டும்தான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கு உண்மை ஆசீர்வாதத்தின் பேரை பெருமைப்படுத்து வாக்குத்தத்தம். அதுக்கு மேல வசனம் என்னது? உன் இனத்தையும் உன் தகப்பனத்தையும் உன் தேசத்தையும் என்று புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு. நமக்கு அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கும், நான் பெரிய ஜாதியா இருக்கேன். உன்னை ஆசீர்வதி. யாருக்கு இந்த வாக்குத்தத்தை வந்துச்சோ எனக்கு தெரியாது. உன் பேரை என்ன பண்ண வசனம் முழு வசனம் இருக்கும். வசனம் உன் பேரை பெருமைப்படுத்து, அது மட்டும் இருக்கும். நான் உன்னை மேன்மையாக எப்ப வைப்பது? அந்த சத்தத்தை கேட்டு அப்பந்தான் மேன்மையாக வைப்பார். பாட்டு கூட மேன்மையாக வைப்பார், கீழ்மையாக விட மாட்டார். யார் பாட்டு? பாதல் என்ன பாட்டுன்னு தெரியல. மேன்மையாக வைத்துக்கிறார், கீழ்மையாக விட மாட்டார். எப்போ விட மாட்டாரு? அந்த சத்தருக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை கேட்டு. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை சிங்காரமா இருக்கணும்னா அந்த கட்டளைக்கு, அவருடைய சொல்லுக்கு, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூத்தோட வாழ்க்கை சோறு முடிஞ்சு போச்சு. தூத்தோட வாழ்க்கை அதுக்கப்புறம் தூத்துக்கோ செழிப்போ சிங்காரம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா தூத்து என்னைக்கு தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுத்தாலும் அன்னைக்கு ரூத்துடைய வாழ்க்கை என்னவா மாத்துனா சிங்காரமா மாறுச்சு. நம்ம என்னைக்கு தேவனுக்கு விட்டு கொடுத்து அந்த சத்தத்துக்கு விட்டு கொடுத்து அந்த வார்த்தைக்கு விட்டு கொடுத்து நம்ம நடக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி மாறுனா சிங்காரமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைய நம்ம சிங்காரமாக்க வல்லமையில்தான் இருக்கிறோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரு. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. நம்ம துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. நம்ம துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு.